Hi everyone, welcome back to Banu Samee kitchen. நாம இன்னைக்கு வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் 10 நிமிஷத்துல எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஸ்நாக் தான் இது. ரொம்ப டேஸ்டா ஹெல்த்தியா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வெறும் மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 3 பழுத்த வாழைப்பழமா சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் ரொம்ப பழுத்து சாப்பிட முடியாம இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 3 வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கீங்க. நாட்டு சக்கரை இல்ல அப்படின்னா நீங்க வெள்ளை சக்கரை கூட இதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெல்லம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. கோதுமை மாவுக்கு பதில் மைதா யூஸ் பண்றீங்கனாலும் யூஸ் பண்ணலாங்க. ஆனா கோதுமை மாவு வந்து ஹெல்த்தியா இருக்கும். இது கூட 3 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம இதுல ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கப்பு மெஷர்மெண்ட் நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பு தாங்க எடுக்கணும். இது நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். வாழைப்பழம் எல்லாமே மசிஞ்சு இருக்கணுங்க. இதுல நாம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கொஞ்சமா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்லா பஃபி ஆக்கி கொடுக்கும் நமக்கு இந்த போண்டாவை. அரிசி மாவு இல்லைன்னா விட்டுருங்க. இதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை கரைச்சிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. மைதா மாவு இல்லாம கோதுமை மாவு, வாழைப்பழம் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியா தான் இது இருக்கும். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை நம்ம அந்த மாவோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதை நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சிருந்த மாவுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க தேங்காய் சேர்க்காம முந்திரி பருப்புலாம் கூட சேர்த்து செய்யலாங்க. பாருங்க, இதுதான் மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் இல்லைன்னா பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. சூட்ல எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் குழிக்கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவை எடுத்து ஊத்துங்க. நீங்க எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு கூட நீங்க ஊத்திக்கலாங்க. நம்ம இதுல சோடா மாவுலாம் சேர்த்துக்கிறோம், அதனால இது நல்லா பஃபியா வரும். நல்லா புசு புசுன்னு வருங்க. மிதமான சூட்லயே இது நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில மட்டும் கலர் இருக்கும், உள்ள வந்து சாஃப்டா வேகாது. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப நாம இதை எண்ணெயில இருந்து வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் இதே அளவுக்கு போண்டாவை சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான டீ டைம் ஸ்நாக் வந்து 10 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்டா சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, உள்ள பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.